வணக்கம். இன்றைய செய்திகள். கனிம வள கொள்ளையை அம்பலப்படுத்த முயன்ற ஊடகவியலாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏ பழனியாண்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பாஜக சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து வரும் 11ஆம் தேதி அதிமுக தொழிற்சங்கம் சார்பில் பேரணி நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், போதுமான ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் அந்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. இதை கண்டித்து அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் வரும் 11ஆம் தேதி காலை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணி நடத்தப்படும். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடக்கும் இந்த பேரணியின் நிறைவில் டாஸ்மாக் அதிகாரிகளை சந்தித்து மனு அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் 3 வேளையும் சோறு ஊறுகாய் மட்டுமே வழங்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை ஆதி திராவிடர் நலத்துறை சமூக நீதி விடுதிக்கு மாணவியர் உணவுக்கான நிதி கடந்த டிசம்பருக்கு பின் வழங்கவில்லை. விடுதியில் அரிசி, கேஸ் சிலிண்டர் மட்டுமே இருப்பதால் 2 மாதங்களாக சோறு மட்டும் வடித்து சொந்த செலவில் ஊறுகாய் அல்லது சிப்ஸ் வாங்கி மாணவர்களுக்கு வழங்குவதாக விடுதி பணியாளர்கள் கூறுகின்றனர். திமுக ஆட்சியில் அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுகிறது என்பதற்கு இதைவிட மோசமான உதாரணம் இருக்க முடியாது. புதுக்கோட்டை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஆதி திராவிடர் நலத்துறை நடத்தும் 1331 விடுதிகளிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது. கல்லூரி மாணவ மாணவியருக்கு உணவு வழங்க மாதம் 1500 ரூபாய், அதாவது தினம் 50 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. இதிலும் ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகாரத்தில் இருப்பவர்களால் சுரண்டப்படுகிறது. திமுக ஆட்சியில் விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்யும் வேலை மட்டும்தான் நடந்தது. பேரு வச்சியே சோறு வச்சியா என்ற திரைப்பட நகைச்சுவை போல திமுக ஆட்சி நடைபெறுகிறது என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தேர்தல் அறிக்கை தயார் செய்ய பொதுமக்கள் தங்களின் கருத்தை தாவேக இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தாவேக தேர்தல் அறிக்கை ஆட்சி மாற்றத்தை நோக்கி இருக்கும். அதற்காக தயாராகும் எங்களின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை குறித்து https:/tvkmanifesto2026.com என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் தங்கள் பரிந்துரைகளை அனுப்பலாம் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய 20 கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் ஏற்கனவே முடக்கம் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பணி நிரந்தரம், மே மாத ஊதியம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் கடந்த 29ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்கக வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகளை முதலமைச்சரின் தனி செயலர் சண்முகம் அழைத்து பேசினார். அதில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இது குறித்து அக்கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறுகையில், முதல்வரின் தனி செயலர் சண்முகம் 6 கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அதை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் 3ஆம் நாளாக நேற்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று நடந்த போராட்டத்தில் 36 மாவட்டங்களைச் சேர்ந்த 22,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் 3000 அங்கன்வாடி மையங்கள், 2000 சத்துணவு மையங்கள் மூடப்பட்டிருந்தன. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஊராட்சி செயலர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். 2000க்கும் அதிகமானோர் இதில் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் கூறுகையில், போராட்டத்தில் ஈடுபடும் பணியாளர்களின் எண்ணிக்கையை அரசு குறைத்து காட்டுகிறது. 1000க்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டால் 300 பேர் என உளவுத்துறை பொய் சொல்கிறது. கோரிக்கை நிறைவேறாவிட்டால்
வரும் 9ஆம் தேதி முதல் குடும்பத்தோடு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.